சோதி வானவன் ஒற்றுமை திருந்தடி பொருளைய கை துணை நட்டுணை கூட்டிவார் கடலையில் ஆற்றினும் நட்டுணையாவது நமக்கு இப்பொழுது சிறப்புரை நாயனார் வார வழிபட்டவர்களுடைய செயலரும் உரிமையாளருமான மறைந்தும் நம்மோடு சொல்கின்ற திரு எஸ் ராஜேந்திரன் அவருடைய கோமல் ஐயா என்று அழைக்கக்கூடிய திருப்பணி செம்மன் வாழும் திருஞான சமுதாயம் இருக்கக்கூடிய சைவத்தை வளர்க்கக்கூடிய கோமல் ஐயா என்று நாம் இதெல்லாம் அழைக்கப்படுகின்ற கோமல் சேரி அவர்கள் திரு ராஜனாவுடைய படத்தினை திறந்து வைத்து அஞ்சலி உரையாற்றுவார்கள். அவரை நம்மோடு அழைக்கின்றோம். ராஜேந்திரன் அவருடைய பணியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். வழிபாட்டு நெறியில் உள்ளவர்களோடு தான் தொடர்பு என்னுடைய கோணத்தில் என்னுடைய பணியை பற்றி நினைவுக்காக தான் இங்கே சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆசிரியத்திலே வழிபாடு அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதிகமாக ஆலயத்தில் மக்கள்லாம் போக மாட்டாங்க. எல்லா ஊரையும் இருந்தது. அப்போ ஒரு 60 அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஆலய வழிபாடுலாம் மிகவும் குறைந்து இந்த 10 நாள் விழாலாம் குறைந்து ஏகத்தினம் உற்சவமாலாம் ஆகி அப்படிலாம் ஒரு நெருக்கடி வந்தது, ஒரு நிதி நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய முருகானந்தங்கிற நண்பர் ஒரு நல்ல ஒரு அடியாருக்கு அவர் உலகத்தில் இருக்கார். அவர் ஒரு 3 ஊரை தேர்ந்தெடுத்தார். மகேந்திரப்பள்ளி, நம்ம திருநாட்டியப்பள்ளி, அப்புறம் ஆத்தூர். வார வழிபாடு என்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவர்களை எல்லாம் அழைத்து அப்புறம் ஊரில் ஒரு முக்கியஸ்தர் சிறுவர்களை எல்லாம் செஞ்சுட்டு அதை தொடங்கி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 வயது, நம்ம ராஜேந்திரனுக்கு ஒரு 30 வயது இருக்கும். அதிலிருந்து இவர் தொடர்ந்து அந்த வார வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருந்து நடத்திருக்கோம். ஆண்டுதோறும் அந்த விழா சிறப்பு விநாயகர் விழாவை மிகவும் சிறப்பாக எல்லோரும் பேசத்தக்க அளவுக்கு, மாநில அளவில் பேசத்தக்க அளவுக்கு சிறப்பாக எடுத்து நடத்திருந்தேன். நானும் பல ஊர்களில் போகும்போது சொல்லுவேன், நீங்கள் முதல்ல வழிபாடு பண்ணுறன்னு ஒன்று தொடங்குங்க, வழிபாட்டுக்கு கொண்டு வாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் முதல்ல நெறிப்படுத்தணும்னா அதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் இதுக்கு உதாரணமாக வேணும்னா ஆத்தூருக்கு ஒரு சனிக்கிழமை போங்க. நீங்கள் சனிக்கிழமைக்கு நீங்கள் வரேன்னு சொல்லிகிட்டே போகாதீங்க, ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போங்க. பார்த்தீங்கன்னா பல வயதில் ஒரு சிறு பிள்ளைகள்லேருந்து பல வயது உடையவர்கள் ஆண்கள் பெண்கள்லாம் அங்கே நேராக அந்த ராஜகோபுரம் கிட்ட இந்த விநாயகர் வழிபாடு செய்து சுற்றி அந்த திருப்பத்தூர் சிவபுராணம்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொரு சன்னதியிலையும் பாடிட்டு அன்னைய சன்னதியில் பாடிட்டு சாமி சன்னதியில் பாடி அங்கே நடராஜன் சன்னதிக்கு நேராக ஒரு வழிபாடு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே கூட பெரியவர்கள் ராஜேந்திரனும் பேசுவார். இதை மேலப்பாதி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அன்பழகன் அவர்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம், எனக்கு 40 கிலோமீட்டர், ஒரு 20 வாரம் கிட்டத்தட்ட நான் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு உடைகளை நம்ம இதை பற்றி அடிப்படை செய்வதை பற்றி வழிபாடு ஒரு திரு ஐந்து சொன்னால் என்ன நல்லது, ஊர் தூசிக்கிட்ட என்ன நல்லது, மலர் கொண்டு வழிபாடு, நிரந்தரமாக வழிபாடு இதெல்லாம் செய்ய என்ன நன்மைகள் என்று சொல்லி இதெல்லாம் விளக்குறது நானும் இதில் செஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சிறப்பு இது சாதாரண விஷயம் இல்லை. ராஜேந்திரன் நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்குது இந்த ஊரில்
சாதாரண விஷயமே கிடையாது. பல ஊர்களில் வழிபாடுகள் சிவாலயம் பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது, நல்ல சிறப்பான சிவாலயங்கள் இருக்குது. பல பேருக்கு வந்து வழிபாடுகள் அந்த பிள்ளைகள்லாம் வழிபாட்டு நெறினா என்னன்னே தெரியாமல் வந்து வளர்ந்து இன்றைக்கு இருக்கிற சமூக நிலை தெரியும். இங்கே என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகளாக பலர் வந்து திருமணமாகி வெளியூர்லாம் கூட போயிட்டாங்க. பண்டிகை இருந்து இந்த இதில் பயிற்சி எடுத்த பெண்கள்லாம் ஏன்னா இங்கே எடுத்த பயிற்சி வந்து அவங்களுக்கு வாழ்நாளில் முழுவதுமாக இருக்கும். அங்கே இறைவன் வந்து தோன்றா துணையாக இருப்பார். இதை வந்து இவரை வந்து ஒரு கருவியாக இருக்குது. இந்த தாண்டோடீஸ்வரர் இருக்காருன்னு அம்மா இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தில் இந்த ராஜேந்திரன் வந்து தனித்துவமாக வந்து தேர்ந்தெடுத்து அவர் உயிரோட மேலோங்கி இந்த செயலாக்கம் இவருக்கு பண்ண புண்ணியத்தால் இந்த உயிர்கள்லாம் மற்ற ஊரில் இல்லை. இதுதான் மீள மீள நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா பல தலங்கள் உள்ள பல திருத்தலங்கள் உள்ள பொருள்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு நெறியில் இத்தனை உயிர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 35 ஆண்டுகளாக இந்த பணியை எடுத்து செய்கிறாருன்னா ஒரு 1000 பேருக்காவது ஒரு நல்ல நெறிப்படுத்தி 1000 உயிர்களை நல்ல நெறிப்படுத்தி இந்த அடுத்தது மேலும் மேலும் உயர்வடையக்கூடிய ஒரு உன்னத நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அது வந்து நமக்கு பாராட்டக்கூடியது. எல்லோருக்கும் வந்து தோன்றும் இப்படியெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சார். பிறரையும் வழிபாட்டில் ஈடுபடுத்தி நன்மையை விளைவிச்சார். கடைசியில் இவருக்கு கூட எல்லாம் ஒரு துன்பம்லாம் வந்தது இல்லை. எல்லாரும் வந்து நினைக்கிறது தான் அதை மாற்றி யோசனை பண்ணோம். இவ்வளோ தூரம் வந்து ஒரு வழிபாட்டு நெறியிலேருந்து இத்தனை பேரை வந்து கடை தேர்த்தினேன் இவருக்கே துன்பம் வருதுன்னா நான் எதுவுமே செய்யாத எனக்கு என்ன வரும்னு அதை சிந்திச்சு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரியும். குடும்ப எல்லையை விட்டு இன்றைக்கி வந்து வெளியில் வரக்கூடியவர்கள் ஒரு 100க்கு ஒரு 2 பேர் கூட கிடையாது. குடும்பங்கிற ஒரு எல்லையில் தான் எல்லாரும் வாழ்கிறாங்க. ஒரு பொருள் செலவு பண்ணுறதோ ஏதோ எங்களை போல் வந்து வர்றவங்க 100ல் வந்து 2 பேருக்கு 100 பேரில் 2 பேர் கூட கிடையாது. இன்றைக்கி சமூகத்துக்காக உழைக்கணும், பிற உயிர்களையும் நம்ம கடை தேட்டணும், நம்ம பொருளை அவர்களுக்காகவும் செலவு பண்ணணுங்க. ஒரு வாரம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு உபயதாரராக வந்தால் கூட அதில் 10 இல்லைன்னா கூட இவர் போட்டு செஞ்சுருக்காரு. இந்த விழாவை நடத்தும் போது 1 மாதத்திற்கு முன்னாடியே தொடங்கிடுவார். 1 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கி இதை திட்டமிடுதலாம் எங்கள்கிட்ட வந்து பேசி எப்படிங்க பண்ணலாம், யார் அழைக்கலாம், என்னென்ன செய்யலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முதல்லலாம் ஒரு 50,000 60,000 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே எல்லாம் செலவாக ஆரம்பிக்கும்போது அதில் இவருக்கு ஒரு 15,000 20,000 கைப்பிடிப்பு வரும். அதை பற்றிலாம் அவங்க வந்து கவலைப்பட மாட்டார். எவ்வளவோ இடையூறுகள் இதில் வந்து எல்லாமே எவ்வளவோ இடையூறுகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது. அது மேலும் அவரை பக்குவப்படுத்தி அதுக்குள்ள ராஜரத்னக்குள்ள பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. திருமேனிக்குள்ள அவங்க பேர் ஞாபகம் ஆத்தூரில் இருந்து அந்த கடத்து சுப்ராயப்புள்ள அந்த முதல் திருப்பணியில் அப்பயே எனக்கு பழக்கம். அவங்க வந்து 2002 ஏதோ வந்து திருப்பணி பண்ணும்பொழுது என்ன வந்து அணுகுனாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள இருந்து எல்லாம் செஞ்சேன். அவர் சிறப்பாக அவரெல்லாம் செஞ்சுருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து மூல காரணமாக இவர் வந்து நம்பிக்கிருக்காரு. எல்லோருக்கும் இந்த ஒரு எண்ணம் வரும், இப்படிலாம் செஞ்சார் அந்த ராஜேந்திரனுக்கு ஏன் இப்படிலாம் வந்துச்சுன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் இல்லத்தாருக்கு தான் அந்த வருத்தமாக ஒழிய அவர் வந்து உயர்ந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து எந்த தேவலோகத்தில் இருக்காரா சிவலோகத்தில் இருக்காரா எங்கே இருக்காரோ அது இறைவனுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அந்த வரலாறுகள்லாம் படித்தா தெரியும். கண்டிப்பாக ஒரு உயர் உலகத்தில் அவர் வந்து சிறப்பாக இருக்கார். இப்போ இதில் வந்து ஒரு சந்தேகம் வரும். இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு சரியான விடை இருக்குது இப்படிப்பட்டதுலாம். ஏனாதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சுருக்கமாக 4 வரையில் சொல்கிறார். அவருக்கு எதிர்ப்பாக அவர் வந்து படைகளை வந்து பயிற்றுவிக்கக்கூடியவர். அவர் பங்காளி ஒருத்தர் எதிர்ப்பாக இருக்கான். இவரால் நமக்கு வந்து நடக்க மாட்டேங்குது, நமக்கு தொழில் பாதிக்கல, இவர் வந்து ஆளை காலி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவர்கிட்ட போருக்கு வரான். அதுக்கப்புறமா வந்து தோற்று ஓடி போயிடுறான், அவமானப்படுறான். போய் என்னடா செய்யலாம் இவர் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து விபூதி பூசணும் எதுவுமே செய்ய மாட்டார், இதை வச்சு இவரை நம்ம விபூதி சொல்லி இவருக்கு ஆள் விட்டு அனுப்புகிறான். நம்ம எதுக்கு படைகள்லாம் சண்டை போட்டு நம்ம ஆளுகளை எல்லாரும் சாப்பிட்றான், அதெல்லாம் தேவையில்லை. 2 பேரில் சண்டை போடுவான். யார் உயிரோட இருக்கானா அந்த தொழிலை நம்ம செய்யணும்னு சொன்னால் உடனே ஒத்துக்கிறாரு. இவன் அதுவரையும் விபூதி பூசாதவங்க ஃபுல்லாக விபூதி பூசி கேடைகளை மறைச்சிக்கிட்டு வரான் தனியான இடத்துக்கு. இவர் சண்டை போட்டு அவங்க கொல்ல போகிற நேரத்தில் கேடயத்தை வந்து எடுத்துடலாம். உடனே அவன் என்ன நினைச்சு வந்தானோ அதை செஞ்சிடறான். அவர் என்ன நினைக்கிறாரு, ஆயுதத்தை தூக்கி எறியப்பட்டுக்கிறாரு. ஏன்னா விபூதி பூசணம் வந்து இதை போல் ஆயுதம் இல்லாதவரை கொண்டான்னு பழி அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு அதை வந்து கையில் வச்சுட்டு சும்மா சண்டை போடுற மாதிரி பண்ணுறாரு. அவன் வெட்டியை தூக்கி போட்டு போயிடறான், கீழே வெட்டி கிடக்கிறாரு. அங்கே எழுதுகிறாங்க, மட்டினான் என் போற்றுவதன் வானொரு பிறான் அருளை. என்னையா அவங்க வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு ஒரு அடியாரு. மட்டினி என் போற்றுவதன் வானோர் பிற அருளை. பற்றளர்தம் கைவாளால் பாசம் இருந்தது. எதிரியோட கைவாளால் இவருக்கு இருந்த கடைசியில் இருக்க சில குறைபாடுகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த பாசத்துக்கெல்லாம் முற்றிலுமாக அறுத்தருளி முற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பர்களே.
இந்த உற்றவராகிய இந்த ஏனாதிநாத நாயனாரை என்றும் தன்னிலிருந்து பிரியாத அளவுக்கு சிவலோகத்தில் கொண்டு வச்சுட்டாரு. ஒற்றுடையால் பாருனார் ஒன்றாம் படம் கொடுத்தார். இந்த மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஒரு இடத்துல தான் விடை. ஆக நம்ம உலகில் பார்க்கும்போது ஏன் ராஜேந்திரனுக்கு கடைசியில் இந்த துன்பங்கள்லாம் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்கிறாரு. சுத்தமாக முடித்து தூய்மைப்படுத்தி சொக்க தங்கமாக பெருமான் அங்கே கேட்டிருக்கிறார். என்னன்னா அவருடைய அன்பை வந்து பெறக்கூடிய, அவருடைய உதவியை பெறக்கூடிய அந்த இல்லத்தாருக்கு ஏற்பட்ட சிரமம் தான் நமக்கு வந்து வருத்தப்படத்தக்க ஒழிய ராஜேந்திரனை பொறுத்து எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு நம்ம வந்து புரியிருக்கோம். இந்த வழிபாட்டு நெறியை அவங்க கொண்டு போனதை தொடர்ந்து இந்த ஊர்காரர்கள் வந்து சிறப்பாக கொண்டு போனால் அது எப்படி அது கொண்டு போகுது அவங்களோட இந்த வழிபாட்டு நெறியிலிருந்து பிள்ளைகள் விலகினதால இன்னைக்கு உள்ள சூழல் உங்களுக்கு சமூக சூழல்லாம் தெரியும். நிறைய வந்து ஒரு நெறி இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழுது. இங்கே இதில் வந்து பயின்ற பிள்ளைகள்லாம் அந்த நெறி இல்லாத வாழ்க்கைக்கே போகாது. அந்த வழிபாட்டு நெறி எப்படியோ வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காதுங்கிற உறுதியாக நெஞ்சில் இருந்தால் தான் அந்த அச்சம் வரும். அந்த அளவுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் அப்படி பயிற்றுவித்து இன்றைக்கு கல்வெட்டு போல் அவர்களெல்லாம் தங்கமாக வளர்த்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இதனால் பயன்பெற்று இருக்கிறார்கள். அதனால் இந்த நெறி வந்து அவர் என்ன பணியை விட்டு சென்றாரோ அதை சிறப்பாக நாம் வந்து இந்த ஊர்காரர்கள் பெரியோர்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு செம்மையாக நடத்துவது தான் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.